இப்போ இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா 2026 நிறைய கிரக பயிற்சிகளும் சில அதிச்சார பயிற்சிகள் இதெல்லாம் அடங்கினது தான். இதில் 12 ராசியில் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு கிரகம் கொடுத்துடாதா அப்படிங்கிறது தான் உங்களுடைய கனவாக ஒரு ஆசையாக இருக்கும். அதுலேயும் குரு நிச்சயம் சொல்கிறேன், இந்த ஆண்டு உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு வகையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் இந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகமும் இந்த 2026 கடைசியில் பயிற்சி ஆகும் பொழுது அது அந்த மாற்றத்தில் ஒரு சில விளைவுகளை ஏற்படுத்தும். இது 2026 கடைசியில் தான் வருது அப்படின்னாலும் ஓரிரு மாதங்களுக்கு முன்பில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அது பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி கொடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ இந்த பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் இது 2027 முழுமைக்கும் உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படிங்கிறது பொருந்த போகுது. ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்காது பார்த்தீங்கன்னா 5 டிசம்பர் தான் நடக்குது. ஆனால் குருவினால் ஒரு சில நல்ல பலன்களும் சனியினால் ஒரு சில பலன்களும் கூடவே இந்த ராகு கேதுவும் சேர்ந்து ஒரு சில பலன்களும் தரதுனால உங்கள் லைஃப்பில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் திட்டமிடலாம், எதுலெல்லாம் நீங்கள் அனுகூலத்தை எதிர்பார்க்கலாம், எந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லை லைஃப் லாங்குக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கணுமா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்ல போகிறேன். குறிப்பாக இலவச பொது பலன்கள் முழுமையாக கேட்கணும். இலவச எண்கணித பொது பலன்கள் பற்றியும் நான் உங்களுக்கு கூறுவதாக இருக்கிறேன். இதுக்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் எனக்கு தேவைப்படும், பெயர் ஆங்கில எழுத்துக்களில் தேவைப்படும். அதை பற்றியெல்லாம் இந்த பகுதியின் இறுதியில் மறுபடியும் சொல்கிறேன், விளக்கமாக பார்ப்போம். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ராகு 6ஆம் வீட்டிற்கும் கேது 12ஆம் வீட்டிற்கும் வருகிறார். இந்த ராகு கேது அப்படிங்கிறது அதற்குரிய மிக சரியான இடமே இந்த 6, 12 தாங்க. ஏன்னா இந்த 6ஆம் வீட்டிற்கு ராகு வரும்போது ஒருவருக்கு வெளிநாட்டு பயணங்களை கொடுப்பார், மாற்று மொழி பேசுபவர்களால் பெரிய அங்கீகாரத்தையும் உயர்வுகளையும் கொடுப்பார். இப்போ உதாரணத்திற்கு இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, இதுக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய உயர் அதிகாரி நம்ம தமிழ்நாட்டுக்காரராகவே இருந்தாலும் அவர்னால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருந்திருக்காது. இன்னும் சொல்ல போனால் அவர் உங்களை திட்டிக்கிட்டே இருந்திருக்கலாம். திடீர்னு எங்கேருந்தோ அந்த ஆஃபீஸ்க்கு நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் அதே போஸ்டிங் வருவார், இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க தமிழ்நாட்டுக்காரர். அவர் வந்தவர் உங்களுடைய ஒர்க்கை ரெக்கக்னைஸ் பண்ணுவார், பாராட்டுவார், உங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் கூட தருவார். அது மாதிரியான ஒரு வாய்ப்பை இந்த ராகு உருவாக்க போகுது. சரி, கேது என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருப்பா நீ இவ்வளோ நாள் நீ அஷ்டம சனினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, சனி ஒரு பெரிய சர்ப்பகிரகம் தான், ஆனால் நான் உனக்கு அது கொடுத்த வேதனையிலிருந்து உன்னைய மீட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் வீட்டில் வரக்கூடிய கேது உங்களுக்கு பெருமளவுக்கு சனி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய டேமேஜை சரி செய்வார். அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பள்ளத்தை மிக சரியான நல்ல விஷயங்களை போட்டு மூடி நிறைவு செய்ய போகிறார், நல்லது பண்ண போகிறார். ஸோ இந்த காலகட்டத்தில் சர்ப்ப வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரக கோயில்கள்னு சொல்லுவோம் இல்லையா, திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடியது, ஸ்ரீ காளஹஸ்தியில் இருக்கக்கூடிய நாகர்கோயில், இது மாதிரியான இடங்களுக்கு, நாகர் சந்நிதிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் சென்று வழிபட்டுட்டு வரும் பொழுது உங்களுடைய நன்மைகள் அப்படிங்கிறது இரட்டிப்பாகும். இதே காலகட்டத்தில் குருவும் சனியுமே உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு வகையில் செயல்பட போகிறார்கள். ஏன்னா இந்த டிசம்பர் 2026 நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் குரு உங்களுக்கு உங்கள் ராசியின் மீதே உட்கார்ந்துருப்பார். அதிசாரமாக உங்கள் ராசியின் மீதே உட்கார்ந்து அவர் 5, 7, 9 பார்வைகளால் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தையும் கலத்திரஸ்தானத்தையும் பாக்யஸ்தானத்தையுமே பார்வை செய்து கொண்டிருக்க போகிறார். ஸோ அஷ்டம சனி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட செயலிழந்த கணக்கு தான். ஏன்னா இந்த 8ஆம் வீடு சனிங்கிறது உங்களை போட்டு பருத்தி எடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த அதிசார குரு அப்படிங்கிறது ஜனவரியிலேருந்து மறுபடியும் மாறி சனியை மறுபடியும் அவருடைய பார்வையால் கட்டுக்குள்ளார வச்சிருப்பார். ஸோ இந்த சிம்ம ராசியினர் ராகு கேதுவினாலும் நன்மை அடைய போகிறீங்க. அஷ்டம சனியினுடைய பாதிப்புகளை குரு கம்மி பண்ண போகிறார். எல்லா வகையிலையுமே உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த கிரகங்கள் பரிசளிக்கின்றன. ஸோ உங்களை பொறுத்த அளவுக்கு முயற்சிக்கு குறை வைக்காமல் எந்த அளவுக்கு நீங்கள்
ஃபோக்கஸ்டாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது பெருக போகிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் வந்து எப்போதுமே சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் முன்னேறிக்கிட்டே போங்க. யார் என்ன சொன்னாலும் ஒரு கடன் சிக்கலில் இருந்து யாராச்சும் பயமுறுத்தினா கூட பயப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வெற்றி வீரனாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ராகு கேதுவும் உண்டாக்க போகின்றன. இவ்வளோ நேரம் நம்ம இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். இதில் குறிப்பாக வந்து வருஷம் முழுக்க மட்டும் இல்லை சார், எனக்கு வாழ்நாள் முழுமைக்குமே நல்லது நடந்துடாதா அப்படின்னு கேட்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயரை வைத்து ஒரு சில விஷயங்களை நம்ம சரி செய்யும்போது உங்கள் லைஃப் லாங்குக்கும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும். முதல்ல நான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது பொது பலன்கள் மாத்திரமே. மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். தற்போது உங்களுக்கு பெயர் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன உங்கள் பெயரை நீங்கள் ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும். உங்கள் பெயர் எப்படி அமைஞ்சிருக்கு, அது நல்லது பண்ணுமா தீமையை பண்ணுமா, அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பு என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு என்ன, இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு நான் வந்து பதிவு பண்ணி அனுப்புவேன். அதை நீங்கள் கேட்டுட்டு அது சரியாக இருக்கிற பட்சத்தில், நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்னிடம் அந்த பெயர் திருத்த ஆலோசனை தேவைப்படுமா படாதாங்கிறத நான் அந்த பொது பலன்கள்லேயே சொல்லிடுவேன். அப்படி தேவைப்படுது அப்படின்னு நான் சொன்னதற்கு பிறகு நான் அதுவரை கூறிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தி இருந்தால் மாத்திரம் நீங்கள் என்னுடைய கட்டண சேவைகள் அதுக்கான கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். அது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி நீங்கள் அனுப்ப வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இந்த 2 தகவலையும் எனக்கு கீழே தர்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. ஆங்கில எழுத்துக்களில் அனுப்புங்க. இதில் யாராச்சும் நிறுவனம் ரன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நிறுவன பெயரையுமே அனுப்பலாம். குழந்தைக்குரிய பெயர் நீங்கள் இப்போ தான் வச்சுருக்கீங்கன்னா குழந்தைக்கான பிறந்த தேதி, பிறந்த நேரம், குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர், இந்த 3 தகவலையும் நீங்கள் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான பதில் நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார அனுப்புகிறேன். 3 நாட்கள் கழித்து ஒருவேளை உங்களுக்கு பதில் வரலன்னா ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அதே மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பதில் வந்து சேரும்.